Dear students, in this video we'll discuss about 12th CS chapter 14 so next topic executing C++ program through Python. So Python la எப்படி வந்து C++ program type பண்ணி அதை எப்படி execute பண்ணுறது அப்படிங்கிறதா. ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா டு ரன் நிறைய இன்டர்ஃபேஸஸ் மாடியூல்ஸ் பார்த்தோம். ஸோ அதில் நம்ம பைத்தானில் பண்ணக்கூடிய எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் பார்த்திங்க அப்படின்னா ரன் பண்ணுறது மின் GW64 அப்படிங்கிற அந்த இதில் அது எப்படி போனோம் அப்படின்னா ஸ்டார்ட்டில் ஆல் ப்ரோக்ராம்ஸில் போனோம் அப்படின்னா மின் GW64 ப்ராஜெக்ட் இருக்கும். அதில் என்ன வேர்ஷன்ஸு அந்த வேர்ஷனில் ரன் டெர்மினல் அப்படின்னு இருக்கும். இதான் 5 ஸ்டெப்ஸு. ஸ்டார்ட்டை ஆல் ப்ரோக்ராம்ஸ், தேர்ட் வந்து மின் GW அந்த ப்ராஜெக்ட்டு, அதில் வேர்ஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. 810 அப்படின்னு சொல்லி வேர்ஷன்ஸ் இருக்கும். அந்த வேர்ஷன்ஸில் ஃபிஃப்த் ஒன்று பார்த்தீங்கன்னா ரன் டெர்மினல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதுக்கான ப்ராசஸ்ஸு. ஸோ இதுதான் வந்து இதே ப்ரொசீஜரில் போய் அப்படின்னா நமக்கு மின் GW64 அப்படிங்கிற அந்த ரன் டெர்மினல் விண்டோஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போய் தான் நம்ம C++ ப்ரோக்ராத்தை பைத்தானோட எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ ரன் டெர்மினல் ஆஃப் MGW இஸ் நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு சரிங்களா. இதுதான் வந்து அதோடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் த ரன் டெர்மினல் ஆஃப் மின் GW. ஸோ மின் GW எப்படி வந்து C++ ப்ரோக்ராமை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட் ஸ்டெப்பு சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இப்போ தான் C:/ போட்டு நமக்கு ஃபோல்டர் ரெடியாக இருக்கும். ஸோ இதில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா கோ டு த ஃபோல்டர் where the Python software python.exe is. Here python.exe is in. ஸோ பைத்தானோட ப்ரோக்ராம் நம்ம எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணிக்கிறோமோ அந்த ஃபோல்டர் கமாண்டை நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பைத்தானுக்குள்ளே போகணும். அப்போ அது என்ன பண்ணால் CD போட்டு என்ன ஃபைல் நேம் python27 அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளார நம்ம போயிடலாம் சரிங்களா. அதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் பாருங்கள் CD சரியா. CD கொடுத்து அந்த பைத்தானோடைய ஃபோல்டர் எங்கே இருக்கோ அந்த ஃபோல்டருடைய நேம் ஃபைல் நேம் கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளார வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து உள்ளே போயிடும். பாங்க C:/ python27 உள்ளே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டு எக்ஸிக்யூட் த பைத்தான் ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுனா python file name .py -i C++ ஃபைல் நேம் வித்தவுட் CPP எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் கொடுக்கணும். ஸோ பைத்தான்ங்கிறது நேம் ஆஃப் த பைத்தான் ப்ரோக்ராம் டு எக்ஸிக்யூட்டர். ஸோ பைத்தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால அதை கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன ஃபைல் நேம் கீவோர்ட் டு எக்ஸிக்யூட் த பைத்தான் ப்ரோக்ராம் ஃப்ரம் கமாண்ட் என்ன ஃபைல் நேமோ அந்த ஃபைல் நேம் .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு -i அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இன்புட் மோடு என்ன இன்புட் கொடுக்குறோமோ அந்த இன்புட் மோடு. தென் நெக்ஸ்ட்டு வந்து C++ ஃபைல் நேம் ஏன்னா C++ ஃபைலை கொடுத்து தான் நம்ம பைத்தான் கூட எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ C++ஓட ஃபைல் நேம் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் C++ ஃபைல் டு பி கம்பைல்ட் அண்ட் எக்ஸிக்யூட்டட். அதுக்கப்புறம் என்ன C++ ஃபைல் நேமோ அதை கொடுக்கணும் வித்தவுட் CPP எந்த எக்ஸ்டென்ஷன் இல்லாமல் ஜஸ்ட் C++ஓட ஃபைல் நேம் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ பைத்தானோட ஃபைல் நேம் தான் .py அப்படின்னு நம்ம கொடுக்கணும். இப்போ பாருங்கள் அந்த ஃபைல் நேம் வந்திருக்கா பைத்தான். இது என்னது பைத்தான். இது பாருங்கள் பைத்தான் pyprp.py பைத்தான் ப்ரோக்ராம் -iங்கிறது இன்புட் மோடு. நெக்ஸ்ட்டு C++ உடைய ஃபைல் நேம் ப்ரோக்ராம் கம்பைல் நேம். ஸோ இப்படி தான் கொடுக்கணும் சரிங்களா. ஏற்கனவே python27 அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளே நம்ம போனதிலே பார்த்தாச்சு. அதுக்குள்ளே என்ன ஃபைல் நேமில் ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் எக்ஸாம்பிள். டு கிளியர் த ஸ்க்ரீன் இந்த ஸ்க்ரீனை கிளியர் பண்ணோம் அப்படின்னா CLS கமாண்டை கொடுத்தா CLS கிளியர் பதில் CLS அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு கிளியர் ஆகிடும் சரிங்களா. ஸோ பைத்தான் ஃபோல்டருக்குள்ளார பைத்தானோடைய ஃபைல் நேம் .py -iங்கிற இன்புட் மோடு. நெக்ஸ்ட்டு C++ ப்ரோக்ராமோடைய ஃபைல் நேம் இப்படி கொடுத்தா நமக்கு உள்ளே போய் எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் டு இம்போர்ட் C++ எப்படி வந்து பைத்தான் ப்ரோக்ராத்தை C++குள்ளே இம்போர்ட் பண்ணுறது. பைத்தானில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடியூல்ஸ் இருக்கும் சரிங்களா. நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். அந்த நிறைய மாடியூல்ஸ்க்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது எப்படின்னா இஸ் அ இன்டகிரேட்டட் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். நிறைய 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜில் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம அதை இம்போர்ட் பண்ணலாம். ஸோ என்னென்ன இம்போர்ட் அப்படின்னா இம்போர்ட் த மாடியூல்ஸ் லைக் OS SYS அண்ட் கெட் OPT அப்படிங்கிற இந்த மாடியூல்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம அந்த C++ ப்ரோக்ராமை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதான் வந்து 2 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஸோ ஒரு மாடியூல்ஸில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அதுக்கானது தான் இது. நெக்ஸ்ட்டு மாடுலர் ப்ரோக்ராமிங் எ சாஃப்ட்வேர் டிசைன் டெக்னிக் டு ஸ்ப்ளிட் யுவர் கோட் இன்ட்டு செப்பரேட் பார்ட்ஸ். நிறைய பார்த்திங்கன்னா டெக்னிக்ஸ் இருக்கும், நிறைய சாஃப்ட்வேர் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸில் நம்ம கொடுக்க முடியும். அதுதான் வந்து மாடியூல்ஸு. ஸோ மாடியூல்ஸ்னால் ஒரு ப்ரோக்ராம் இப்படி இருக்கணும்னு நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும் இல்லைங்களா. அதுதான் மாடியூல்ஸ் வித் ஆர் நோ ஆர் ஜஸ்ட் ஃபியூ
டிபெண்ட் அப்பான் அதர் மாடியூல்ஸ். அதாவது ஒரு மாடியூல் இன்னொரு மாடியூலை டிபெண்ட் பண்ணியிருக்காது, ஒவ்வொரு செப்பரேட் பார்ட்ஸில் தான் இருக்கும். அது எதுக்காகனா மோஸ்ட் ஆஃப் த கோடு வந்து ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறதுக்காக தான். அதை பண்ணி கொடுத்தா கோல் மினிமைசேஷன் ஆஃப் டிபெண்டன்சி. நமக்குன்னு ஒரு கோல் இருக்கும். ஸோ அந்த கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன கோடு, அந்த கோடை யூஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் செப்பரேட் பார்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங். ஸோ மாடுலர் ப்ரோக்ராமிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் தான். ஒரு சாஃப்ட்வேர் நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங். அதில் பார்த்திங்கன்னா நிறைய டெக்னிக்ஸ் இருக்கும். அந்த கோர்ஸ் நம்ம என்ன பண்ண நமக்கு ஏற்ற மாதிரி செப்பரேட்டாக பார்ட்ஸ் வந்து நம்ம பிரிச்சுக்கலாம், ஒரு மாடியூல் வந்து அனதர் மாடியூலுக்கு கூட. அந்த நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கனாலும் அதே தான், சரிங்களா. ஸோ அப்போ வந்து கோல் வந்து நமக்கு வந்து இந்த ப்ரோக்ராமில் இப்படி தான் நம்ம மினிமைஸ் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த சாஃப்ட்வேர் டெக்னிக்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா சேம் அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு இப்படி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற நெசசரி நமக்கு கிடையாது. ஸோ ஒரு டெக்னிக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த டெக்னிக்ஸ்க்கான ஸ்பிளிட் கோடு வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாடுலர் ப்ரோக்ராமிங்கில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மாடுலர் ப்ரோக்ராமிங். பட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த கோல் கொடுத்துருக்கணும். நம்ம ஒரு டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கோல் நம்ம வந்து அதுக்கு என்ன பண்ணிக்கணும், ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கணும், சரிங்களா. அதான் வந்து மாடியூல்ஸ் வித் நோ ஆர் ஜஸ்ட் ஃபியூ டிபெண்டன்ஸ் அப்பான் அனதர் மாடியூல்ஸ். அப்படி கொடுத்தா மட்டும்தான் ஒரு மாடியூல்லேருந்து இன்னொரு மாடியூலுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், டிபெண்ட் பண்ண முடியும். இல்லாட்டி டிபெண்ட் பண்ண முடியாது, சரிங்களா. மெயினாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் டிசைன், ஒரு ப்ரோக்ராமிங்கோட ஒரு சாஃப்ட்வேர் டிசைன் தான் வந்து மாடுலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாடியூல்லையே ஃபைல் கண்டெய்னிங் பைத்தான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் டெஃபினேஷன்ஸ் நிறைய வந்து என்ன பண்ணிக்கலாம்னா மாடியூல்ஸில் ஃபைல் பண்ணலாம். பைத்தான் ஸ்டேட்மெண்ட்டு அண்ட் டெஃபினேஷன்ஸ் வந்து ஃபைல் வந்து உள்ளே லிங்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் factorical.python ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். மாடுலர் நேம் எது அப்படின்னா factorical, சரிங்களா. ஸோ ஒரு ஃபைல் நேம் டாட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஃபைல் நேமில் இருக்கோ அந்த ஃபைல் நேம் தான் என்னது மாடுலர் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து மாடியூல் அப்படிங்கிறது. ஒரு அந்த ஃபைல் கண்டெய்னிங் பைத்தான் கோட், அந்த ஃபைல் என்ன நேமாக இருக்கோ அந்த ஃபைல் நேம் தான் வந்து மாடுலர் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு மாடியூல் அப்படிங்கிறது டு பிரேக் டவுன் லார்ஜ் ப்ரோக்ராம்ஸ் இன்டூ ஸ்மால் மேனேஜபிள் அண்ட் ஆர்கனைஸ்டு ஃபைல். நெக்ஸ்ட்டு மாடியூல் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரேக் டவுன் போகணும். என்ன அப்படின்னா ஒரு லார்ஜ் ப்ரோக்ராமாக இருக்கிறத ஒரு ஸ்மால் மேனேஜ்மெண்ட், ஒரு ஸ்மால் ப்ரோக்ராமாக என்ன பண்ணிக்கலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைல்ஸை. அதே மாதிரி ரீயூசபிலிட்டி ஆஃப் ஒரு கோடிங்ஸ் நம்ம திரும்ப என்ன பண்ணிக்கலாம், ரீயூசபிள் பண்ணிக்கலாம். டிஃபைன் மோஸ்ட் யூஸ்டு ஃபங்க்ஷன்ஸ் இன் எ மாடியூல். நிறைய மாடியூல்ஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். இம்போர்ட் இட் இன்ஸ்டெட் ஆஃப் காப்பிங் த டெஃபினேஷன்ஸ் இன்ட்டு டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இதுலேருந்து காப்பி பண்ணி இன்னும் டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து மாடியூல்ஸ். மோஸ்ட் ஆஃப் ஸ்மால் மேனேஜபிள் அண்ட் ஆர்கனைஸ்டு ஃபைல். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், factorical.py. ஃபேக்டோரிக்கல்ங்கிறது மாடியூல் நேம். இது ஃபேக்டோரிக்கல் ப்ரோக்ராம். நமக்கு தெரியும் இல்லையா ஃபேக்டோரிக்கல் அப்படிங்கிறது. இப்போ 5 ஃபேக்டோரிக்கல் எப்படி பண்ணுவோம், 5 × 4 × 3 × 2 × 1. அப்போ டோட்டல் என்ன ஆன்சர் நமக்கு 120 அப்படிங்கிறது ஒரு மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா. இதை இப்போ டெஃபினேஷன் ஆஃப் ஃபேக்டோரிக்கல் n f = 1. இஃப் n = 0ன்னு செக் பண்ணுறோம், ரிட்டர்ன் 1. இல்லைனா n = 1 ரிட்டர்ன் 1. இதான் வந்து ஃபாரில் i in range of 1, n+1 f = f factorical of f into I. அப்போ ஃபேக்டோரிக்கலோட வேல்யூ என்னது 5 into I. அப்போ ஒவ்வொரு வேல்யூ ஃபேக்டோரிக்கல் என்னது 5 × 4 × 3 × 2 × 1. ஸோ டோட்டலாக 120 நமக்கு ஆன்சராக வரும். ஹவு டு இம்போர்ட் மாடியூல்ஸ் இன் பைத்தான். எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா கேன் இம்போர்ட் த டெஃபினேஷன் இன்சைட் எ மாடியூல் டு அனதர் மாடியூல். என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு மாடியூல் வந்து இன்னொரு மாடியூலுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இம்போர்ட் பண்ணிடலாம். அது வந்து இம்போர்ட் கீவேர்டுன்னு சொல்லுவோம். அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இம்போர்ட் கீவேர்டு அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், டு இம்போர்ட் ப்ரீவியஸ்லி டிஃபைன் மாடியூல் ஃபேக்டோரிக்கல். முன்னாடியே பார்த்தா ஒரு ஃபேக்டோரிக்கல் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நம்ம இம்போர்ட் பண்ணியிருந்தோம். அதை பைத்தான் ப்ராம்ப்டில் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னா, ஸோ இதுதான் பைத்தான் ப்ராம்ப்ட்கான சிம்பிள் கொடுத்து இம்போர்ட் அந்த ஃபைல் நேம், மாடியூல் நேம் என்னது ஃபேக்டோரிக்கல், அதான் இம்போர்ட் ஃபேக்டோரிக்கல். இப்படி தான் வந்து ஹவு டு இம்போர்ட் மாடியூல்ஸ் இன் பைத்தான்னா ஒரு பைத்தானில் ஒரு மாடியூல்ஸில் இப்படி தான் இம்போர்ட் பண்ணுறது, சரிங்களா. மாடியூல் நேம் வந்து ஃபேக்டோரிக்கல், இம்போர்ட் அப்படிங்கிறது பைத்தான் ப்ராம்ப்டுக்குள்ளார. ஸோ ஒரு பைத்தான் ப்ராம்ப்டுக்குள்ளார இம்போர்ட் அண்ட் தென் ஃபேக்டோரிக்கல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டு ஆக்சஸ் த ஃபங்க்ஷன் டிஃபைன் இன்சைட் த மாடியூல். ஸோ இன்சைட் த மாடியூலுக்குள்ளே யூஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா மாடியூல் நேம் வந்து டாட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம், சரிங்களா. சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம், மாடியூல் நேம் டாட் ஃபங்க்ஷன் நேம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், பைத்தான் ப்ராம்ப்டில் ஃபேக்டோரிக்கல் டாட் ஃபேக்ட் ஆஃப் 5 கொடுத்துருக்கோம், ஆன்சர் நமக்கு 120 வருது. இதில் எது மாடியூல் நேம்னா ஃபேக்டோரிக்கல் அப்படிங்கிறது மாடியூல் நேம்,
டாட் ஆப்ரேட்டர் ஃபேக்ட் ஆஃப் 5 அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஏன்னா 5 அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் தான் நமக்கு 120 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு வரும் இல்லைங்களா. ஸோ அது ஃபேக்டோரிக்கல் டாட் ஃபேக்ட் ஆஃப் 5 அப்படிங்கிறது. ஸோ ஃபேக்டோரிக்கல்ங்கிறது மாடியூல் நேம், டாட் ஆப்ரேட்டர் ஃபேக்ட் ஆஃப் 5ங்கிறது ஃபங்க்ஷன் கால். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி தான் நமக்கு அந்த ஆன்சரே அவுட்புட்டாக வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பைத்தான் ஹேஸ் நம்பர் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பில்ட்இன் மாடியூல்ஸ். நிறைய பார்த்திங்க அப்படின்னா பைத்தானில் வந்து நிறைய பில்ட்இன் மாடியூல்ஸ், நிறைய ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ் நிறையா இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ் கேன் பி இம்போர்ட்டட் த சேம் வே ஆஃப் யூசர் டிஃபைன் மாடியூல்ஸ். ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ் என்ன பண்ணலாம், யூசர் நாம் நிறைய வந்து டிஃபைன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸில் பார்த்தா ஒரு C++ கோடில் ரன் பண்ணுறதுக்கு நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. என்னென்ன மாடியூல்ஸ்னால் SYS மாடியூல், OS மாடியூல், கெட் OPT மாடியூல்னு சொல்லிட்டு ஒரு 3 மாடியூல்ஸ் வந்து ஒரு C++ கோடில் ரன் பண்ணுறதுக்கு, ஒரு ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸை C++ கோடில் வந்து ரன் பண்ணுறதுக்கு இது 3 டைப்ஸ் ஆஃப் மாடியூல்ஸ் இருக்குது. SYS மாடியூல், OS மாடியூல், கெட் OPT மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் மாடியூல்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் ஒவ்வொன்றும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம்.